அண்மை செய்தி மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கு தொடர்பாக திருமணம் செய்து ஏமாற்றியதாக மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஜாய் கிறிசல்டா அளித்த புகார் தொடர்பாக அந்த வழக்கானது நவம்பர் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரம். வணக்கம். கோவையைச் சேர்ந்த பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை இரண்டாவது திருமணம் செய்து கர்ப்பமாகிவிட்டு ஏமாற்றிவிட்டதாக பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி சென்னை பெருநகர காவல்துறை ஆணையரகத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் மீது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று கோரி ஜாய் கிறிசல்டா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஏடி ஜெகதீசந்திரா முன்பாக இன்று மீண்டும் விசாரணையாக வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆசுதா புகார் மீது போலீசார் முறையாக விசாரணை நடத்தவில்லை எனவும் விசாரணைக்கு வந்த மாதம்பட்டி ரங்கராஜுக்கு போலீசார் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மாதம்பட்டி ரங்கராஜ் பல பெண்களை ஏமாற்றியுள்ளதாகவும் அவருக்கு அரசியல் செல்வாக்கு இருப்பதால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் அளிக்கப்பட்டது. புகார் அளித்து 40 நாட்களுக்கு பின்னரே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அதுவும் உரிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் குற்றவியல் வழக்கறிஞர் KMD முகிலன் முதல்வர் மீதான விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டிய தேவை இல்லை எனவும் சட்டப்படி விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சிவப்பு கமல வரவேற்பு எதுவும் அளிக்கப்படவில்லை எனவும் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜாய் கிறிசல்டா நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததால் அவரை விசாரணைக்கு அழைப்பதில் சிக்கல் இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து விசாரணையின் நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை நவம்பர் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தங்களிடம் உள்ள ஆதாரங்களை போலீசாரிடம் அளிக்க ஜாய் கிறிசல்டா தரப்புக்கு நீதிபதி அனுமதியும் வழங்கியிருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.